வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ஒரு அருமையான டேஸ்டியான ஹைதராபாதி தம் சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டார்டிங்கில் 2-3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 4-5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக அரிஞ்ச ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதோடைய இதை நம்ம லேயர்ஸ் போடும்போது போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணணும். அதனால் இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணோன்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் எகெயின் இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைட் பை சைடில். இதை ஓரமாக ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம இதுக்கான மசாலாஸ் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு நம்ம இதில் 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 நட்சத்திர சோம்பு, ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு இது எல்லாமே அந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டு வர்ற டைமில் நம்ம வெங்காயத்தையும் அப்பப்போ சைட் பை சைடு வணக்கி விட்டுக்கிட்டே வரலாம். இது நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதோட கலரை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்குதுன்னு. இப்போ இது எல்லாமே இந்த ஆயிலேருந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது ஆறினோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த ஆனியன் ஃப்ரை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு இந்த ஆயில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதே பிரியாணிக்கு. அதனால் நம்ம ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த ஆயிலை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான இடத்துல நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறி இருக்கும். அந்த ஆறி இருக்கிற மசாலாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கனால கண்டிப்பாக இது நல்ல பவுடர்டு ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நைஸான பவுடராக நமக்கு வந்திருக்குதுன்னு. ரெடிமேடாக ஹைதராபாதி மசாலா கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ண தேவையில்லை, அந்த மசாலாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் துண்டில் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேரினேஷனுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு 2.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், வேறு காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணணுன்னு விரும்புகிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே ஸ்பைசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காஷ்மீரி மிளகாத்தூளோட காரத்துக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு 4 பச்சை மிளகாயை இடித்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரம் நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இன்னும் ஸ்பைசி லெவல் தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் எக்ஸ்ட்ராவாக காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 4 பச்சை மிளகாய் இடித்ததை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோடவே ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், நல்லா நைஸாக அரைச்ச ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 ஸ்பூன் எலுமிச்சம் பழச்சாறு, நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஃப்ரையு அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 20% மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வந்துட்டு அந்த லேயர்ஸ் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம சிக்கனுக்கு நம்ம போட்டிருக்க மசாலாஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா கெட்டி தயிராக ஒரு 3 கரண்டி, அந்த தயிரில் இருக்கிற அந்த தண்ணி மாதிரி இருக்கிற பார்ட்டை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்ல கெட்டியான தயிரை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கரண்டி மட்டும் இதை ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த லிக்விட் பார்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேரினேஷன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா நமக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேரி ஆகிடும். அதனால் நம்ம கெட்டியான தயிர் மட்டும் ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சது, ஒரு 1/2 கப்பு புதினா பொடியாக அரிஞ்சது, இதோட கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 ஸ்பூன் நெய்யும் இதில் ஊற்றிட்டு அதோட கூடவே நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கை வச்சு எல்லா பக்கமும் எல்லா மசாலாஸும் நமக்கு கலக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல நிதானமாக ஒரு 3-4 நிமிஷம் ஃபுல்லாக நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மினிமம்
3லிருந்து 4 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ண வைக்கணுங்க. அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி பிரியாணி நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி லெவல் பண்ணி மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் இதை மேரினேட் பண்ண வச்சிடலாம். மினிமம் அவ்வளோ நேரம் முடியலைனாலும் மினிமம் 2 ஹவர்ஸ் அது மேரினேட் பண்ணால் தான் நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது ஊறிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம பிரியாணி போடுற அந்த பிரியாணி பாட்டு, நம்ம எந்த அடி கனமான பாத்திரத்தில் பிரியாணி போட போகிறோமோ அந்த பாட்டில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த மேரினேட் பண்ண வெசலில் கொஞ்சம் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு தடவை நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி போடுற பாத்திரத்துக்கு நம்ம சிக்கனை எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ரைஸ் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே போட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோடவே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம நெய், லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ கொதிச்சிட்ருக்க தண்ணியை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம போடுற ரைஸ் ஒரு 6 மினிட்ஸ் இதில் வெந்தால் போதும். அதாவது இதில் 70%, 80%, 90%லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம ரைஸ் குழஞ்சிரும். அதனால் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் ரைஸை போட்டு ஒரு 6 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம் இது நல்லா வெந்து வந்தால் போதும். இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம வெது வெதுப்பான பாலில் ஒரு 4லேருந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் குங்குமப்பூ, ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் குங்குமப்பூ போட்டு உரமாக வச்சிடலாம். அந்த வெது வெதுப்புக்கு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸோட கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிக்கவோ இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வலை வச்சு எடுக்கவோ செஞ்சால் போதும். இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே மினிமம் ஃப்ளேமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி பாட் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த ரைஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கீழே நமக்கு இன்னும் சூடு ஏறல. அரிசி நல்லா சூடாக போடும்போது மட்டும்தான் மேலே இருக்கிற தம்முக்கான சூடு நமக்கு இருக்கும். அதனால் நம்ம லேயர் போடும்போது அரிசி சூடாக இருக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே ரைஸ் மிச்சம் வேகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு பாலில் நம்ம கலந்து வச்சுருந்த குங்குமப்பூவை 1லேருந்து 1.5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம குங்குமப்பூ இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக பாலில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு கூட இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கலர் நமக்கு அருமையாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்த பிரியாணி மசாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் வச்சுருந்தா ஆனியன் ஃப்ரையை லைட்டாக அதில் தூவி விட்டுடலாம். பார்க்குறதுக்கு இந்த கலர்ஃபுல்லாக அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மேலே அடுத்த லேயர் ரைஸு, மிச்சம் எவ்வளோ இருக்கோ அந்த ரைஸு, இப்போ ஒரு லேயர் தான் நமக்கு ரைஸ் இருக்குன்னாலும் ஓகே, அந்த லேயர் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 400 கிராம் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால செகண்ட் லேயர் ரைஸையும் நல்லா போட்டுட்டு இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருந்துகிட்ருக்குது. அதனால் நமக்கு மேலே வரைக்கும் சூடு ஏறாது. சிக்கனும் மேரினேட் பண்ணி நல்ல கூலிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு சூடு அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறாது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா லெவல் பண்ணிவிட்டு இதில் எகெயின் நம்ம மிச்சம் இருக்கிற ஆனியன் ஃப்ரைஸை ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற குங்குமப்பூ பால் ஃபுல்லாகவுமே இதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஆயில் மாதிரி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த சூட்டுக்கு நமக்கு அப்படியே மெல்ட் ஆகிக்கும். அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக புதினாவை கிள்ளி நமக்கு அங்கங்கே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இதில் லேயர்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ கீழே இருந்து சூடேறி ஆவி மேலே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம டைரெக்டாக அடுப்பில் இருந்து நம்ம பிரியாணி பாட்டை எடுத்துகிட்டு ஒரு தவா மேலே அதை வைக்கணும். இந்த தவா ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற தவா. அந்த தவா மேலே நம்ம பிரியாணி பாட்டை
ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணி பாட்டில் கீழே இருக்க சிக்கனுமே நல்லா வந்து சூடேறிடுச்சு. மேலே இருக்க ரைஸ் நல்லா சுட சுட நம்ம லேயர் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். உங்களுக்கு வந்துட்டு சில்வர் ஃபாயில் இல்லை அப்படின்னா இலை கூட வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த ஆவி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இந்த 2 ஆப்ஷனுமே வேணாம் அப்படின்னா நமக்கு இந்த மூடியில் வந்துட்டு மைதா வச்சு சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி மைதாவை பிசைஞ்சிட்டு சைட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சில்வர் ஃபாயில் வச்சு நம்ம இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு லிட்டை வச்சு மூடிட்டு நம்ம இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ரைஸ் ஆறுனதுக்கப்புறம் தான் தம் போடுறீங்க அப்படின்னா மேலே நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணி வச்சு தம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த சூடு இறங்க இறங்க ரைஸும் கொஞ்சம் சூடேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரைஸும் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த சூடோடு நம்ம போட்டிருக்கிறதுனால நான் மேலே வந்து ஜஸ்ட் ஒரு வெயிட் மட்டும் வைக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் தவா மேலே நம்மளோட பிரியாணி தம் வந்து மினிமம் 40 மினிட்ஸ் அப்படியே இருக்கணுங்க. அந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டுமே நம்ம உடனே இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. பர்ஃபெக்டாக நமக்கு ரைஸ் வெந்து வந்திருக்குது. இப்போ இதில் மெயின் டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சிக்கன் பீசஸ் நல்லா வெந்திருக்காங்கிறது தான் இருக்கும். பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குதுங்க. ஜஸ்ட் அந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்தாவே நமக்கு பீஸ் அப்படியே உதிரியாக வருது. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். அந்த சாஃப்ரான் மில்க்கு, நம்மளோட மசாலாஸு, எல்லா கலர்ஸும் நல்லா மெர்ஜ் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்குதுங்க. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் கிடைக்கிது. சிக்கன் பீசஸ் கூட உடையுதுங்க. ஆனால் ரைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு அருமையாக வந்திருக்குதுங்க. இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. டேஸ்டியான சூப்பர்பான ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.